இந்த பொண்ணு தண்ணியில கை வச்ச உடனே அங்க இருக்க எல்லா மீன்களும் இந்த பொண்ணு கிட்ட வர ஆரம்பிக்கும். அப்படியே அங்க இருக்க ஃபிஷர்மேன் எல்லாரும் அந்த மீனை பிடிக்க ஆரம்பிக்குவாங்க. அடுத்து இந்த ஊர்ல யாருக்கு அடிபட்டாலும் இந்த பொண்ணு கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா இந்த பொண்ணு கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கும். இந்த பொண்ணு யாரை தொட்டாலும் அவங்களுக்கு உடம்பு உடனே சரியாகி ஒரு நாள் இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டும் ஒரு மலை கிட்ட போய்கிட்ட இருக்குவாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தேனீங்க இருக்கும். அந்த தேனீங்க எல்லாமே இவங்க ரெண்டு பேத்தையும் கடிக்க ஆரம்பிக்கும். இந்த பொண்ணு வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்குவோ உடனே அங்க இருக்க தேனி எல்லாமே இறந்து போய் இந்த தேனீங்க எல்லாமே இறந்ததை நினைச்சு இந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படும். அதனால இந்த பொண்ணு தண்ணியில கை வைக்கும் போது எந்த மீனுமே வராது. இதனால அங்க இருக்க ஃபிஷர்மேனுக்கு எந்த மீனுமே கிடைக்கும். இந்த பொண்ணுக்கு சூப்பர் பவர் போயிடுச்சுன்னு இவங்க அப்பா நினைச்சுக்கிட்டே இருக்குவாரு. அதை திரும்ப வர வைக்க இந்த பொண்ணுக்கு சாப்பிட ஏகப்பட்ட பொருள் கொடுக்குவாரு. எவ்வளவுதான் இந்த பொண்ணுக்கு சாப்பிட கொடுத்தாலும் அந்த பொண்ணோட பவர் திரும்ப வராது. அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்குவா. அப்ப அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபேஸ்ல கை வைக்குவாங்க. அப்ப அவங்க அம்மா கையில இருந்த ஒரு காயம் பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். இதை பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குவா. அடுத்து அந்த பொண்ணோட அப்பா கை வைக்குவாரு. உடனே அவர் கையில இருக்க காயம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அப்பதான் இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒண்ணு தெரிய வரும். நைட் ஆனா மட்டும்தான் இந்த பொண்ணோட சூப்பர் பவர் ஒர்க் ஆகும். இதை பத்தி இந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்ல வேணாம்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குவாங்க. அப்ப இவங்களோட பாட்டி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்குவாங்க. அதனால அந்த பாட்டி பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஃபிஷர்மேன் கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லா ஃபிஷர்மேனும் இவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. அதனால ஒரு தூக்கு மாத்திரையை தண்ணியில கலந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு அதே இடத்துல மயங்கி போயிடும். அந்த பொண்ணு அங்க இருக்க தண்ணி கிட்ட தூக்கிட்டு போகுவாங்க. அந்த தண்ணியில கை வச்ச உடனே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட மீன்கள் கிடைக்கும். அந்த மீன்களை வச்சு இவங்க நிறைய சம்பாரிச்சுக்கிட்டே போகுவாங்க. இப்படியே போனா அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு போய்கிட்டு இருக்குவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இந்த பொண்ணோட சூப்பர் பவரால தான் நடந்திருக்கும். இந்த பொண்ணுக்கு எப்பெல்லாம் கெட்டது நடக்குதோ அதே மாதிரி அந்த ஊர்ல ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்கும்.